நல்லா இருக்கு. எதனால தனுஷ் இப்படி நடிச்சாங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. நான் ஓகே, இந்த சேவல் பந்தயம் அடிச்சிருச்சு. இந்த பிறவில இனி தனுஷ் ரசிகரா இறைவன் படைச்சதுக்கு நமச்சிவாய. உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். நான் 5 நிமிஷம் நான் 50 வருஷம் நின்று பேசும் இந்த படம். இந்த நடிப்புல எவன் நடிக்க மாட்டான். கண்டிப்பா அவளுக்கு கொடுங்க ஆஸ்கார். எனக்கு வேணும் சித்தப்பாச்சி. நல்லா இருக்கு. எல்லா அப்புறம் நல்லா இருக்கு. எதனால தனுஷ் இப்படி நடிச்சாங்க? தனுஷ்கிட்ட தான் கேட்கணும். சுமார் நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? டான்ஸ் எப்படி இருக்கு? ஓகே படம் எப்படி நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி படம் எப்படி இருக்கு? சூப்பரா எப்படி நல்லா இருக்கு. படம் எப்படி படம் எப்படி படம் எப்படி படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒன்னும் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் எப்படி நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் ஒரு பா. சரி, நல்லா இருக்குண்ணா. படம் ஸ்லோவா போகுது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் இருக்கு. நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல். படம் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. நான் ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? வேற லெவல் வேற லெவல். படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல். தனுஷ் பிச்சைக்காரனா வாழ்ந்துருக்காரு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர்ல. தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? இந்த சேவல் பந்தயம் அடிச்சிருச்சு. படம் எப்படி இருக்கு? தனுஷ் வரையும் சொல்றதுக்கு பெருமையா இருக்குங்க. இன்றைய பணக்காரங்களுடைய நிலைமை தான். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? தலைவர் ஆக்டிங் சொல்லவா செய்யணும். அப்படியே கும்ஸ் அப்படியே ஏறுது. டைரக்ஷன் இன்டர்வியூ எல்லாமே பக்கான. இந்த வருடத்தின் மிகப்பெரிய கிட்டன எல்லாமே பக்கா. எதையுமே குறை சொல்ல முடியாது. என்ன ஒரே ஒரு தெரியுமா, ஒரு பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க, மத்தவங்களுடைய உழைப்ப எப்படி பணக்காரங்க ஆகுறாங்கன்னு பக்கா எடுத்திருக்காப்ல. இது இன்னைய மக்களுக்கு வந்து பக்கா. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு தர்மம் எடுக்கிற மக்களே அவங்க வெறும் தர்மம் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுடைய உழைப்பினாலதான் பணக்காரங்க ஆகுறாங்க. அது பக்கா சொல்லியிருக்காப்ல. தனுஷ் வரையனா இருக்கு. உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். ஆடியன்ஸ் பேசுறத நீங்க எல்லாமே பக்காவா இருக்குங்க. ஏன் தலைவர் இன்றைய இருக்கிற தமிழ் சினிமா கிடையாது, இந்தியா சினிமா, ஹாலிவுட் சினிமாவே இன்னைக்கு தலைவர் தூக்கி கொண்டாடுறாங்க. நான் தனுஷ் வெறியனா இருக்கேக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பிறவில இனி தனுஷ் ரசிகரா இறைவன் படைச்சதுக்கு நமச்சிவாய. நன்றி. யதார்த்தமான நடிப்பு. நான் தலைவர் எல்லாரும் பேசப்பட்ட படம். எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு. நான் 5 நிமிஷம் நான் 50 வருஷம் நின்று பேசும் இந்த படம். இப்பவும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். இந்த தனுஷ் ஆக்டிங் சொல்லவா வேணும். என் தலைவன் சொன்ன ஆடியன்ஸ் சொன்னாங்க, கேட்கலையா நீங்க? அதாவது எப்படின்னு சொன்னான்னா, இந்த படத்துக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறேன், இன்னும் போடுவேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நாங்க இன்னும் இதோட நிப்பாட்ட போறது கிடையாது. இன்னும் இட்லி கடை இருக்குது, தேமே ஐஸ்கிரீம் இருக்குது, வடச்சென்னை 2 இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் வந்துட்டே தான் இருப்போம். இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் டெவலப்பான படம். இதுக்கு அடுத்தா இன்னும் இருக்குது. ஓகேவா? இன்னும் இருக்குது, பாத்துக்கிட்டு. டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன் அவர் கேரளால அவர் ப்ரொடியூசர் சொல்லவே வேண்டாம். 2 படம் ஹிட் கொடுத்துருக்காப்ல. இந்த படமும் கேரளா ஹிட் கொடுக்கதான் செய்யும், கொடுக்காதுன்னு இல்ல, இங்கேயும் கொடுக்கும். அதாவது நம்ம படம் 5 லாங்குவேஜ்ல இறங்கிருக்கு. ஒரே லாங்குவேஜ்ல இறங்கி நம்ம சொல்லலாம். 5 லாங்குவேஜ்ங்கும் போது நம்ம கம்பல்சரியா நம்ம இங்க சொல்ல முடியாது. வெளியே இறங்கும், வெளியே ஓடும், கம்பல்சரியா ஓடும். நம்ம கூட இவங்க எப்படின்னா, நான் என்ன சொல்றது, நான் நக்கலா சொல்றேன் நீங்க நினைக்காங்க. ஒரு சில ஆள் தூங்கிட்டேம்பாங்க, ஒரு சில ஆளு நான் பார்க்கல அப்படிம்பாங்க. அதை நீங்க நம்பவே வேண்டாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பான முறை பிடிக்கும். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்டாவும் நினைக்க முடியாது, ஒரு தங்கச்சாவும் நினைக்க முடியாது. கடைசி அந்த ஒரு சீனை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே நம்ம கண்ணு அப்படியே கலங்கும். அந்த கண்ணு கலங்குற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் என் தலைவனுக்கு மட்டும் தான் நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி. நான் இப்ப சொல்றதுதான், ஆஸ்கார தயவு செய்யும் சொல்றேன், தனுஷுக்கு மாத்திரம் கொடுங்க, வேற யாருக்கு கொடுக்காங்க. எடுத்து வைக்க சொல்லுங்க, கம்பல்சரியா எடுத்து வைக்க சொல்லுங்க. இட்லி கடைக்கு வரும். அதாவது இட்லி கடைக்கு நீங்க இட்லி காட்பாசம் நீங்க தூக்குனீங்க. இது தூக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இட்லி காட்பாசம் தூக்கவே கூடாது, சரியா? அடுத்தாலே நாங்க வருவோம். இட்லி காட்பாசம் நீங்க தூக்குறீங்க, நாங்க ஆப்பு வைப்போம், கம்பல்சரியா வைப்போம். அதான் எப்படின்னா, இட்லி காட்பாசம் தூக்குனா தப்பு. அது வன்மையா கண்டிக்கிறேன். அதால எங்க படம் கிட்டு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? ஆனா நாங்க தூக்குவா, அண்ணன் தூக்குவா, அண்ணன் இன்னும் சொல்லிட்டாருடா. நீங்க 2018 இருந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க.
அதை இப்ப என் தலைவன் சொல்லிட்டாப்ல நெக்ஸ்ட் இயர் அப்படின்ட்டாப்ல. இதுக்கு மேல என்ன செய்யணும்? நீங்க ஆட் பாஸ் மட்டும் தான் உங்களால தூக்க முடியும். என் தலைவன் வந்து அடுத்த வருஷத்துல நாங்க பேனர் வைப்போம். இந்த இடத்துல யாரும் வைக்க முடியாது. நாங்க வைப்போம். இனிமேல் நாங்க வைப்போம். நாங்க மட்டும்தான். எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. அதே கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. வேற டே மூவி சொல்ல வேண்டாம், கரெக்டா பொருந்தமா இருக்கு. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. அது நாகராஜன் சூப்பரா நடிச்சிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. அது மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலி ஸ்டாண்ட் நல்லா பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. ஆடியன்ஸ் நாங்க போயிருந்தோம். அவர் பேச்ச அப்படியே பேச அப்படியே பார்க்கலாம். ஒரு நாள் பிச்சை எடுத்து பார்க்க சொல்லலாம்ல, அது அப்படியே நேர்ல படத்துல கிளைமேக்ஸ் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. வில்லன் அப்படியே கிளைமேக்ஸ்ல பிச்சை எடுக்க வைப்பாரு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா கிளாஸ் நல்லா இருந்துச்சு. மீண்டும் அசுரங்க தான் நிறைவேற்றிட்டாரு ஒரு படமா. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நடிச்சிருக்காரு. குபேரா வந்து ஃபேமிலியா வந்து பாருங்க, ஃபேமிலி நல்லா இருக்கும். மீண்டுமே வெயிட்டிங் ஃபார் வடசனை 2. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல். ஏன்னா கதையே வேற. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். ரெண்டாவது ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் படத்தை தியேட்டர்ல பார்த்தாச்சு. இந்த கெட்டப்ல எந்த நடிகரும் நடிக்க சொல்லுங்க. ஒரு நடிகை நடிக்க மாட்டான். எல்லா நடிகை நடிப்பு நாங்க படத்துல பார்த்தாச்சு. இந்த நடிப்புல எவன் நடிக்க மாட்டான். கண்டிப்பா அவளுக்கு கொடுங்க ஆஸ்கார் அவார்டு. மியூசிக்லாம் சூப்பர் தலைவா. தலைவர் புது கெட்டப்ல வந்திருக்காரு. இது வரைக்கும் பார்க்காத கெட்டப்பு வந்திருக்காரு. பாராட்டலாம். ஆனா வருஷகாலமா தியேட்டருக்கு வரேன், படம் பார்க்கும். இந்த நடிப்புல யாரும் நடிக்க முடியாது தலைவா. யாரும் நடிச்சு நான் பார்த்தது இல்ல. நடிப்பின் அரக்கன்னா சியான் விக்ரம் தான். அசுரன்னா அது தனுஷ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வட சென்னை வரும். அது பயங்கரமா இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்கிறோம். தலைவரே சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஒரு பட்டையை காப்புறோம். சரிங்களா? ரசிகர் வந்து பசியோட இருக்கும். அதுக்காண்டி வெயிட்டிங் எல்லாம் எதுவும் நினைச்சிடாதீங்க. யாரும் நடிக்க முடியாது. எந்த நடிகரும் நடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் இப்படி இந்த கெட்டப்ல நடிக்க முடியாது. அது உண்மைதான். எந்த நடிகரா இருந்தாலும் நடிக்க சொல்லுங்க பக்கம். நாங்க அப்போ ஸ்கிரீன்ல வந்து பார்த்து விடுறோம். நாங்க தான் வருவோம் ஆடியன்ஸ்.